கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அனுதின ஜீவியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சிலர் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதையும் பலர் கவலையோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்க முடியும். கவலைப்பட்டு சோர்ந்து போகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். கவலை நோயை பிறப்பிக்கும் என்ற வசனத்தின்படியே ஒருவேளை மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டு நோயை சுமந்து கொள்ளுகிற சில நபரை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, அனுதின ஜீவியத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலை, அது மாத்திரமல்ல கடன் பிரச்சனையினாலே உண்டான பாரம், அனுதின ஜீவியத்திலே எதிரிகளால் நெருக்கப்படுகின்ற அனுபவம், திருமணம் முடித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தையிலேயே என்ற ஒரு கவலை குடும்பத்தை அதிகமாய் அமிழ்த்துகின்ற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, கணவன் அனுதினமும் குடித்து வந்து தொல்லை பண்ணுகிறாரே என்ற ஒரு கவலை, சம்பாதிக்கின்ற பணத்தை வருகின்ற வழியிலே குடித்து குடும்பத்திலே சமாதானமற்ற ஒரு நிலைமை, குடும்பத்தை வறுமைக்குள்ளாக தள்ளுகின்ற ஒரு நிலைமை, குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகின்ற ஒரு நிலைமையை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அநேக நாட்களாக காத்திருந்து, ஒருவேளை எதிர்பார்த்து காத்திருந்து கண்கள் பூத்து போகின்ற ஒரு நிலைமையை நாம் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ இவ்விதமான ஒரு அனுபவத்திலே கடந்து வருகிற ஒரு நபராய் காணப்படலாம். உன் சரீரத்திலே காணப்படுகிற கொடிய வியாதி உன்னை அழுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரே என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாள் தன்னுடைய கவலையை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய சமூகத்திலே ஊற்றினாள். ஆண்டவர் அன்னாளின் கவலையை எடுத்து போட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையையும் இன்னும் குழந்தைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அநேக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்த அற்புதங்களை, நோய்களில் விடுதலையை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். இன்னும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்கள் கவலைகளை போக்குகிறவர், எங்களுடைய பாரத்தை துன்பத்தை வேதனையை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவரையே சார்ந்து அவரையே நம்பி நாம் காணப்படுகின்ற பொழுது அவர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் மெய்யாகவே அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, அவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர். எனவேதான் பரிதிமை குருடன் சாலையின் ஓரமாய் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அநேகர் அதட்டினார்கள், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்கள் கவலைகள், வருத்தங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு புதுபலனை கொடுக்க, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க, பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவரையே நோக்கி பார்ப்போம்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் கவலைகள், வருத்தங்கள், சோர்வுகள், மன கிளேசங்கள், கண்ணீர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக பண்ணும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் தழும்புகளினாலே குணப்பட, வியாதி நீங்கி சுகமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சுவாசிக்கிறவர்கள் அற்புதத்தை சுதந்திரங்களுக்கு கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.